கீரை வடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 100 கிராம் உளுந்து, 100 கிராம் கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். 100 கிராம் துவரம்பருப்பு போட்டுக்கலாம். துவரம்பருப்பு போட்டால் நல்லா செவக்கும், நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இப்போ 300 கிராம் பருப்பு போட்டிருக்கேன். 3 பருப்பை கலந்து இப்போ தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். 3 மணி நேரம் ஊறினா போதும். நல்லா ஊறட்டும். இப்போ நல்லா ஊறிச்சு. மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் கொரன்னு. இப்போ இந்த அளவுக்கு அரைச்சா போதும். இப்போ அரைச்சதெல்லாம் ஒரு பவுலில் போட்டுக்கலாம். ரெண்டு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மிளகா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ எல்லாத்தையும் போட்டுக்கலாம். முருங்கைக்கீரை 2 கைப்பிடி நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். தேவையான சால்ட்டு போட்டுக்கலாம். ஒன்றரை ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கலாம் பெரிய ஸ்பூனில். தேவையான சால்ட் போட்டாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுக்குள்ளே காயிட்டோம். இப்போ நல்லா மாவு கலந்து எடுத்துக்கலாம். நல்லா மாவு மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா கலந்தாச்சு மாவை. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. பால் கவர் இருந்தால் அதில் தட்டிக்கலாம், இல்லை இலையில தட்டி போடலாம். நான் கையிலே தட்டிக்கிறேன். நல்லா மொறுமொறுன்னு இருக்கும் வடை. ரச சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்குலாம் சூப்பராக இருக்கும். வெறும்னா ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். பாருங்கள் நல்லா செவந்துருச்சு. இப்போ நல்லா திருப்பி விட்டுக்கலாம். செவந்ததெல்லாம் ப்ளைட்டில் மாற்றிக்கலாம். பாருங்கள் நல்லா செவந்துடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.